21/8/2026 வரமகாலட்சுமி பூஜை செய்ய வேண்டிய புனிதமான நாள். நீங்கள் பூஜை பண்ணுறீங்க, பூஜை பண்ணாமல் இருக்கீங்க, விரதம் இருந்து பூஜை பண்ணுறீங்க, இல்லை வெறுமனே பூஜை மட்டும்தான் பண்ண போகிறீங்க, அதெல்லாம் உங்கள் சூழலுக்கு நான் விட்டுறேன். இந்த ஆடியோவில் நான் உங்களுக்கு 2 வாசகம் சொல்லித்தரேன். வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய 21ஆம் தேதி காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்தாலும் சரி, எழுந்த உடனே இந்த வாசகத்தை ஒரு முறை சொல்லுங்கள். அதே மாதிரி இரவு தூங்குறதுக்கு முன்னால் நான் சொல்கிற வாசகத்தை ஒரே ஒரு முறை சொல்லுங்கள். எதுக்காக இந்த ஆடியோ பதிவு அப்படின்னா, வரமகாலட்சுமியினுடைய பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு தான் இந்த ஒரு வாசகம். இந்த வாசகத்தை முழு பக்தியோடு யார் ஒருவர் சொல்லுகின்றாரோ நிச்சயமாக இந்த பிரபஞ்சமே வரலட்சுமி தாயின் சக்தியை அந்த குடும்பத்திற்கு பெற்றுத்தரும். அப்பேற்பட்ட வாசகத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். 26 வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய அன்னைக்கு நீங்கள் காலையில் எழுந்ததுமே ஸ்ரீ வரலட்சுமி தாயே போற்றி, அஷ்டலக்ஷ்மி அருளே போற்றி, என்று என் இல்லத்தில் செல்வம், சௌபாக்கியம், ஆரோக்கியம், மகிழ்ச்சி, நிம்மதி பெருக அருள் புரிவாய், ஓம் ஸ்ரீ வரலட்சுமி தாயே போற்றி என்று ஒரு முறை, குறைந்தபட்சம் அதிகபட்சம் 3 முறை அல்லது 7 முறை எழுந்ததுமே சொல்லிடணும். சொல்லிட்டு வழக்கம்போல உங்கள் பணிகளை பாருங்கள். அந்த அன்னைக்கு இரவு தூங்கும்போது சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பக்கே தேவி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு ஒரே ஒரு முறை சொல்லிட்டு இரவு உறக்கத்துக்கு நீங்கள் செல்லலாம். இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த 2 வாசகமும் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். அனைவரும் இந்த வாசகத்தை சொல்லுங்கள். பூஜை செய்ய முடியாதவங்க குறைந்தபட்சம் இந்த வாசகத்தை மட்டும் சொல்லி வரலட்சுமி தாயின் அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த செய்திக்கு கண்டிப்பாக விநாயக பெருமான் வீட்டில் இருந்தே வழிபடலாம். பிள்ளையாரை வச்சுட்டு மஞ்சளில் பிள்ளையார் குடிச்சு கூட பூஜை பண்ணலாம். வீட்டு வாசலில் வளையக்கூடிய 2 அருகம்புல்லை வச்சு கூட பூஜை பண்ணலாம். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பிள்ளையார். ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ பாகிமாம், ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ரக்ஷமான்னு சொல்லிட்டு விநாயக பெருமானுடைய ரக்ஷையை மனசில் வச்சுட்டோம்னா எல்லா பாபங்களும்